தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவ் மற்றும் குஹன் 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. வாங்க இன்னைக்கு நேரடியாக நிகழ்ச்சிக்கு போய்டுவோம், ரொம்ப உங்களை போர் அடிக்காமல். ஸோ முதல் டாபிக் என்ன அபினவ்? முதல் டாபிக் இன்றைய அரசியல் பரபரப்பு. பரபரப்பா? ஆமாம், சரி, ஓகே. பரபரப்பான்னு பார்த்துருவோம் அதை. பார்த்துடலாம். ஸோ தேமுதிக கூட்டணி உறுதி, மாறுமா தேர்தல் களம் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அடிப்படையில் தேமுதிக தொண்டர்கள் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தேமுதிக அப்படின்ற கட்சி உதயமாவதற்கு பிரதான காரணமே திமுக வெறுப்பு, அந்த மண்டபம் தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்களே கொடுத்த பேட்டியில் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது அந்த தொகுதிக்கு எந்தவித நல்ல விஷயமும் செய்ய விடாமல் திமுக தான் தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. அடுத்தது, தேமுதிக எப்போ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வாக்கு வாங்கியிருக்குன்னா 2011 ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ அவர்களே நேச்சுரலாக பார்த்தோம் அப்படின்னா தேசிய அப்படின்ற அடையாளத்தை அவங்களோட கட்சியில் வச்சுருக்காங்க, ஏன்னா நேஷ்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் 2016 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியை உடைச்சது யாருன்னா டிஎம்கே. ஸோ இப்படி வரிசையாக டிஎம்கேக்கும் தேமுதிகவுக்கும் ஒரு வரலாற்றுலேயே நம்ம பார்த்தோன்னா அந்த மோதல் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி அதே திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ இது தேமுதிகவுக்கு ஒரு வெற்றியாக பார்க்கலாம். அவங்க தலைமை அப்படி பார்த்தாலும் தொண்டர்கள்கிட்ட ஒரு வருத்தம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இது சொல்ல முடியுமாங்கிறது ஒரு இது இருக்குது. ஏன்னா இவங்க வெளில அவங்க சொன்ன ப்ரெஸ் மீட் என்னென்னா, அவங்க ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க, நான் மாநாடு அறிவிச்சிட்றேன், அதுக்கப்புறம் இப்போ அறிவிச்சார் அப்போ அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் தொண்டர்கள் விருப்பத்தின் பேரில் நாங்கள் திமுக கூட கூட்டணி வச்சுருக்கோம்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க தெரிவிக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர போயிருக்காங்க. ஆமாம், அதே நீங்கள் கவனிக்கணும். இருக்கிற தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு அங்கே தான் இருந்திருக்காங்க, சேரும்போது பக்கத்திலே இருந்திருக்காங்க. நான் இந்த விஷயத்துக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி தேமுதிக இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்த இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஈஷாவுக்கு போயிட்டு அவங்க எஸ்பி வேல்மணி கூட பேசினதாக இருக்கட்டும், மறைமுகம் பல கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடந்தது நமக்கு தெரியும். இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு திமுக பக்கம் போன காரணம் என்னவாக இருக்கும்? எனக்கு அக்கா மேலே தனிப்பட்ட பாசமும் மரியாதையும் எப்போவுமே உண்டு. ஏன் அப்படின்னா, ஒரு அப்பறக்கற்ற அவங்க ஒரு தேசியவாதி. அவங்களுக்கு அந்த தேசியம் அப்படிங்கிறது கேப்டன் கிட்ட இருந்து முழுமையாக பரிமாறி இருக்கு. அது பல நேரங்களில் அவங்களுடைய பேச்சுக்களில் வார்த்தைகள் மூலமாக ஒரு ரொம்ப நல்லா பாராட்டி பேசியிருக்கோம். அதனால் அக்காவுடைய தேசபக்திக்கு என்னுடைய சல்யூட், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது அபினவ் சொன்னார், விஜயகாந்த் இப்படியெல்லாம் திமுகவை சொல்லிவிட்டு நீ விஜயகாந்த் கட்சி திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் பார்த்தா எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க முடியாது. பாஜக அதிமுக கூட்டணி வைக்க முடியுமா? வைக்க முடியாது. கூட்டணி அமைச்சதுக்கப்புறமும் அதில் இருந்து தலைவர்கள்லாம் என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ முன்னாடி என்ன பேசுனாங்க, இப்போ என்ன பேசுகிறாங்க, அதை வச்சுலாம் கூட்டணி முடிவு பண்ணுறது கிடையாது. அப்படி முடிவும் ஆகாது. அப்படி அரசியலும் அந்தளவுக்கு தூய்மையாகவும் கிடையாது. அரசியல்வாதிகள்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நண்பர்கள் ஆகிடுவாங்க. அவங்களுக்காக சண்டை போடக்கூடிய தொண்டர்களும் வாக்காளர்களும் தான் எப்போவுமே ஒரு பகையை வளர்த்துக்கிட்டு குடும்பத்துலேயும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி இந்த சித்தாந்தம் பேசுகிறதுனால 2 நண்பர்கள் பிரிந்ததை நம்ம பார்க்குறோம், குடும்பம் பிரிஞ்சிருக்கு நம்ம பார்க்குறோம். எந்த அரசியல் குடும்பமும் எந்த அரசியல் கட்சியும் அந்த மாதிரி பிரிஞ்சதெல்லாம் கிடையாது. நம்மளை நல்லா சண்டை மூட்டி விட்டுட்டு நாளைக்கு சேர்ந்துருவாங்க. நம்மளே பார்ப்போம், என்ன இத்தனை நாள் இவருக்கு நம்ம இது பண்ணோம், என்ன இவரை தானே திட்டிகிட்டு இருந்தோம், 2 பேர் கை கோத்துட்டாங்க. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அரசியல் அப்படின்னும் போது அதில் நம்ம அந்த டிக்னிட்டியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம நேர்களும் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது பிரேமலதா அவர்கள் அவங்களுக்கு என்ன வாக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு 0.34 இல்லாட்டி ஒரு 0.4%, 0.4%, 1% கூட தேமுதிகவுக்கு வாக்கு இல்லை. நம்ம சர்வேக்கு போகிறப்ப நமக்கு அதுதான் ரிப்ளை ஆகுது. நம்ம சர்வேன்னு இல்லை, அதான் யதார்த்தம். இதை உலகத்தில் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. விஜய் பிரபாகரன் தவிர எல்லாருமே ஏற்றுப்பாங்க. பிரேமலதாவுடைய மூத்த பையன் நினைக்கிறேன், அவர் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னொரு பையன் சினிமாவில் இருக்கார். அவர் தவிர எல்லாருமே இதை ஏற்றுப்பாங்க. இந்த 0.3% இங்கே போனால் என்ன, அங்கே போனால் என்ன? இப்போ இந்த 0.3%ல் 90% திமுகவை பிடிக்காதவங்க. திமுக பிடிக்காதவங்க தான் அந்த 0.3%ல் பெருவாரியாக இருக்கக்கூடியவங்க. இப்போ மீதி 0.1% யார்? நிர்வாகிகள். அந்த 0.1%ல் பெருவாரியாக யார்? இவங்க குடும்பத்தினர். அப்போது திமுகவுக்கு போகிறதுனால திமுகவுக்கு எந்த விதமான ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது. அப்புறம் ஏன் திமுக சேர்த்துக்கிறாங்கன்னா, காங்கிரஸு
என்ன ஓவரா ஆட்டம் போடுறியா? விசிகா என்ன வாழை சுருட்டி வச்சுக்கோங்க, இன்னொரு கட்சி வந்திருக்கு, போனா போ அப்படின்னு மிரட்டுறதுக்கான ஒரு பெர்செப்ஷன் பேட்டிலுக்காக தேமுதிகவை திமுக கூட்டணியில் சேர்த்துருக்கு. இதே தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வந்திருந்தால் அது ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக இருக்கிறதுனால இந்த 0.4% அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது போக, ஒரு விஜயகாந்த் மேலே ஒரு பற்று இருக்கக்கூடியவங்க, ஒரு சினிமா ரீதியாக அவர் செய்த சோஷியல் சர்வீஸ் ரீதியான விஷயங்களில் அவர் மேலே ஒரு பற்று இருக்கிறவங்கலாம் அக்கா இங்கே வந்திருக்காங்க. ஜெயலலிதா, விஜயகாந்த், எம்ஜிஆர், மோடி இப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் உருவாகும்போது குட்வில்ல நிறைய பேர் வந்து ஓட்டு போடுவாங்க. இது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ப்ளஸ் நான் சொன்ன அக்கா பிரேமலதா அவர்கள் ஒரு தூய தேசியவாதி. அவங்க பேச்சில் தேசியத்தை நல்லா அவங்க பேசவும் முடிஞ்சிருக்கும். இப்போ திமுக போயிட்டாங்க, இந்து மதத்துக்கு எதிராக பேசி ஆகணும், நாட்டுக்கு எதிராக பேசி ஆகணும் கூட்டணிக்கு போனதுனால. அது அவங்களுக்கு நேச்சர் கிடையாது. அவங்க இந்த நல்ல ஆட்சி ஆன்மீக நல்ல ஆட்சின்னு வேற சொல்லி ஆகணும். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, நிறைய கற்பழிப்புகள் நடக்குது, கொலைகள் நடக்குது, பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுதுன்னு அக்காவே தான் ஸோ அவங்க நேச்சருக்கு எதிராக அவங்க போய் அங்கே செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய ஒரு சொத்து ஒருத்தருக்கு விற்றதாகவும், அவர் திமுகவை சார்ந்தவராகவும், அவர் பாதி பணம் கொடுத்து சொத்தை வாங்கியதாகவும், மீதி பணம் தருவதற்குள்ளே அக்கா அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கினதுனால நீங்கள் இங்கே சேர்ந்தாதான் மீதியும் தருவேன் அப்படி சொன்னதாகவும், அதனால் வேறு வழி இல்லாமல் அக்கா வந்து போய் திமுகவில் சேர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு புரளியாக நம்ம ஒதுக்கி வைத்தா கூட, இந்த அலையன்ஸ்னால் திமுகவுக்கு இருக்கிற ஒரே லாபம் விசிகாவை பயம்படுத்துறது, மிரட்டுறது, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் மிரட்டி வச்சுக்கிறது, இந்த மதிமுக அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் போனால் போ, எனக்கு இங்கே ஒரு கூட்டணி வந்துருக்கு, ஒரு 0.4% வந்திருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கெலாம் என்ன தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குது, அந்த 0.4 தான் இருக்குது அவங்களுக்கும். ஸோ அந்த 0.4 எனக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஏமாத்துறதுக்கு. ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ எனக்கு இன்னொரு இப்போ யாருக்கு ரொம்ப கஷ்டமாகும்னா திமுகவுக்கு தான் எனக்கு போக போக கஷ்டமாகுமோன்னு தோணுது. ஆல்ரெடி அவங்க அதிகமான எண்ணிக்கையில் போட்டி போடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இத்தனை கட்சிகள் உள்ளே வரும்போது அவங்களுக்கு சீட்டு ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்க முடியும்? அப்படி ஒதுக்குனா என்ன ஆகும்? 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறது தான் பேசியிருக்கிறதா நமக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ 7 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம யார் பிடுங்க போகிறாங்க. எப்படியும் அந்த 7 சீட்டில் இவங்களுக்கே முடிஞ்சிடும். இவங்க ராஜ்யசபாவுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க எடுத்துப்பாங்க. அதை தாண்டி அவங்க இது சகோதரர், மச்சான், அதுக்கப்புறம் கூட இருக்கிற அந்த விட்ட எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதுலேயே 7 போயிடும். இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டீலிங் வந்து 7 தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும், அதிமுக கிட்ட கேட்டது 10 தொகுதி ஒரு ராஜ்யசபாவும் ஒரு மத்தியில் வந்து ஒரு அமைச்சரவையில் பங்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், பாஜக வந்து இப்போ ஒரு எல்லா அவங்களோட பாராளுமன்ற தேர்தல் சந்தித்த எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திடீர்னு நடுவில் வந்து கேட்டால் அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து அதை ஃபைனல் ஆகாமல் இருந்தது. பட் அந்த இன்னொரு டீலிங் சொன்னேன்ல, பேக்கரி டீலிங் மாதிரி, அதில் வந்து திமுக பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் இன்றைக்கி பாஜக கூட ஏதோ கேப்டன் உங்களை மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதோ போஸ்டர்லாம் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மேட்ரே கிடையாது. திமுகவோட சேர்ந்தது வந்து அரை மணி நேரம் ஒரு பிரேக்கிங் தான். இப்போ நம்ம 360 ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நடந்ததுனால அதை எடுத்திருக்கோம். ஒருவேளை 360 ஒரு 3 மணி நேரம் கழித்து ஷூட் பண்ணியிருந்தால் அதுக்கப்புறம் 4 பரபரப்பான செய்தி வந்திருக்கும். இதை யாருமே கண்டு கடந்து போயிருப்போம் நம்ம. ஸோ அதனால் இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அரசியல் கிம்மிக்ஸ் தான். யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. தேமுதிகவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா எனக்கு 1-2 இதில் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய அந்த நினைவு அஞ்சலி ஊர்வலம் போனப்போ திமுக அனுமதி தரலன்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் வந்து இவங்களை வந்து தலை தூக்க விடாமல் கிள்ளி விட்டு இருந்தது திமுக தான். அப்படி இருக்கிறவங்கள இவங்க பொதுவெளியில் எவ்வளோ விமர்சிச்சாங்கன்னு தெரியும். இதையும் தாண்டி போகும்போது ஏதோ அடமானம் வச்சுட்டு அது ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட்டணின்னு வரும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஆனால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தேமுதிக இந்த கூட்டணி அமைச்ச செகண்ட்லேருந்து இர்ரிலவெண்ட் ஆயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது. ஏன் அப்படின்னு சொன்னால், 2011 தான் தேமுதிகவோட பீக் எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ். ஏன் அது வந்ததுன்னா, அப்பயும் ஆட்சியில் டிஎம்கே இருந்தது, ஆன்டி இன்குபன்சி பயங்கரமாக இருந்தது, விஜயகாந்த் அப்படின்ற ஒரு கிரேஸ் இருந்தது சின்னதாக. அப்போது திமுக பாரம்பரியமாக எப்படி ஜெயிக்கும்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்டை பிரிக்கும் போது தான். அப்போ இவருங்க பிரிச்சிருவாங்களோன்னு யோசிக்கும் போது ஏடிஎம்கேவோட சேர்றாங்க. அப்போ இது ஹியூஜ் ஃபோர்ஸாக மாறுது, ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் ஒரு எலெக்ஷன் தாண்டி 2016 எலெக்ஷன் வரும்போதே இவங்க மக்கள் நல கூட்டணி தனி கூட்டணி ஃபார்ம் பண்ணி தான் நிற்கிறாங்க. பார்த்தா ஏடிஎம்கே ஜெயிக்குது. விச் மீன்ஸ்
அவர்களுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒரே எலெக்ஷனில் நமக்கு தெரிய வந்துருச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் எவ்வளோ புது கட்சி வந்தது நம்ம பார்த்தோம். இப்போ விஜய் வரைக்கும் ஏகப்பட்ட கட்சிகள் புதுசாக உருவாகி அந்த ஆன்டி இன்கம்பன்சி கமல்லேருந்து எல்லாருமே பிரித்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி அது எங்கிட்டு போகுதுன்னே தெரியாமல் இருக்கிற கன்ஃபியூஷனில் இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இது இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதில் டாபிக் ஒன்றும் கிடையாது. ஒன்று மட்டும் நடந்துருச்சு, பழம் நழுவி பாலில் விழுன்னு சொன்னது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பழம் நழுவி பாய்சனில் விழுந்துருச்சு, சாராயத்தில் விழுந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இது போல் பல சுவாரஸ்யமான காணொலிகள் உங்களை நேரடியாக வந்து சேரும். டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாடு உலகை திரும்பி பார்க்க வைத்த இந்தியா. ஸோ ஏஐ தான் வந்து உலகத்தோட அடுத்த ஒரு தொழில் புரட்சியாக உருவாயிட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ஏஐ சம்மிட்டை வந்து இந்தியா பாரத் மண்டபத்தில் நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட நாடுகள்னு சொல்கிறாங்க. நாடுகளை சேர்ந்த உலகத் தலைவர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. பெரிய பெரிய டெக்கி கம்பெனி ஓனர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதனுடைய ஓனர்ஸ் தங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து இந்த கண்காட்சியில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி பார்த்தோன்னா சைனாவில் இந்த மாநாட்டை பற்றி பேசுகிறாங்க, இந்தியா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு வரலாற்று மைல்கல்லாகவே இதை பார்க்கலாம். அப்படியே எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. நான் பார்க்குற சோஷியல் மீடியா பேஜ்லலாம் இந்த மாதிரி ஏற்பாடு எதுவும் சரியாக நடக்கலை, வரவங்களுக்கு தண்ணி இல்லை, ஒழுங்காக இது பண்ணலை, இது டோட்டலாக ஃபெயிலியரு, மக்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை, இந்த இதுவே வந்து தோத்துடுச்சு, அது மோடியோடைய விளம்பரத்துக்காக இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரில சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துட்ருக்கேன். டெல்லி எந்த திசையில் இருக்குன்னே தெரியாத தற்கொலைகள் போடக்கூடிய பதிவு அது. இப்போ ஒரு புது 2 மார்க் கொஸ்டின் சிலபஸில் சேர்த்துருக்காங்க. இந்தியாவினுடைய சக்ஸஸை பார்த்து கதரும் சக்திகள் யார்? இதுக்கு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு ஒரு ஆன்சர் என்னென்னா பாகிஸ்தான், சைனா, காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் பதில். அதை கரெக்டாக நீ அடுத்த தேர்தலில் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம். கூடயே திமுக அப்படின்னு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போனஸ் மார்க் வரத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி 60க்கும் மேற்பட்ட நாடுகளினுடைய நம்பர் 1 லீடர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம பார்க்குறோம் ஃப்ரெஞ்சு மேக்ரோனாக இருக்கட்டும், லூலாவாக இருக்கட்டும், காய் இவங்களாக இருக்கட்டும், ஷேக் காலித் பின் அவராக இருக்கட்டும், இந்த மாதிரி உலக புகழ்பெற்ற தலைவர்கள் பங்கு பெறாங்க. சுந்தர் பிச்சை, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சிஇஓஸ், லீடர்ஸ், அதாவது ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்க வந்து ஜெயின்ஸ், உலகத்தினுடைய ஜெயின்ஸ் டெக்கில் அவங்க கலந்துக்கிறாங்க. ரிஷி சுன்னக் வந்து கலந்துக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஏகப்பட்ட லீடர்ஸ் வராங்க. உலகமே திரும்பி பார்க்குது. பில்லியன் கணக்கில் இந்தியா வந்து வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதன் மூலமாக நிறைய நிறுவனங்கள் பெற்றிருக்கு. இதில் ஹைலைட்டே, இதனுடைய க்ரௌனே இதில் வந்து சர்வம் ஏஐ தான். சர்வம் ஏஐ நம்ம பார்க்குறோம். ChatGPT ஓப்பன் ஏஐக்கே டஃப் ஃபைட்டு தராங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டெக்னிக்கலாக இருக்காது, நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இதில் இருக்கும்போது இது யாருக்கு ஆபத்தாக மாறும்? இந்தியா ஏஐயில் சாதிச்சா இல்லை உலகம் வந்து ஏஐக்காக இந்தியா பக்கம் திரும்பினா யாருக்கு சேலஞ்ச்? அதாவது குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் படி பார்த்தா அது சைனாவுக்கு சேலஞ்ச். ஏன்னா இந்தியா கிட்ட ஈக்குவலான மேன் பவர் இருக்குது. சொல்லப்போனால் அதை விட அதிகமான மேன் பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய மேன் பவர், யங் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட் அப்படியே இந்தியாவுக்கு திரும்பிடும் இதில். ஸோ குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் படி பார்த்தா சைனாவுக்கு ஒரு பிரச்சனை. லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் படி பார்த்தா இங்கே பிரிவினை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் மக்களை வந்து வளர்ச்சி பாதையை விட்டுட்டு மக்களை ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள், இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சர்வம் ஏஐ பற்றி சொன்னாங்க. இந்த சர்வம் ஏஐ மொழி பிரச்சனையை ஒரு செகண்டில் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஐஐடியோட டைரக்டர் காமகோடி அவர்கள் ஆங்கிலத்தில் ஒரு செஷன் எடுக்கிறாரு. இன்ஸ்டண்ட்டாக அது ஹிந்தியில், தமிழில், தெலுங்குலன்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அது வந்து கன்வெர்ட் பண்ணுது. நம்ம அந்த ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம், ஆடியன்ஸ் ஒரு தடவை அதை பார்த்துட்டு வந்துருங்க. In which the 12th bit is called the small a bit, then the remaining 6 bits are compute bits, these 3 are the destination bit and these are the jump bits. फिर हमारे पास बाकी के 13 बिट्स हैं जिसमें 12वां बिट स्मॉल a bit कहलाता है, बाकी के 6 बिट्स compute bits. ये 3 destination bits हैं और ये jump bits. அதன் பிறகு நடந்த மீதமுள்ள 13 பிட்ஸ் உள்ளன. அதில் 12வது பிட் ஸ்மால் ஏ பிட் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு மீதமுள்ள 6 பிட்ஸ் கம்ப்யூட். இந்த 3 డెస్టినేషన్ బిట్స్ మొత్తం ఇవై జంప్. ఆ తర్వాత మనకు మిగిలిన 13 బిట్స్ ఉన్నాయి.
అందులో 12వ బిట్ని స్మాల్ ఏ బిట్ అంటారు. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஒன்று தயாரிச்சிருக்காங்க. அந்த கிளாஸ் எப்படின்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க ஹிந்தியில் பேசுனாங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துறது, நீங்கள் பேசுகிறத அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஐயா, வித்தவுட் இன்டர்நெட். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏஐ ஓப்பன் ஏஐ தான் இன்னைக்கு வந்து ஏஐ பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப லீடிங் கம்பெனி. அவனே ஹார்ட்வேரை பற்றி இன்னும் அறிவிக்கவே இல்லை, ஆனால் சர்வமே லான்ச்சே பண்ணிட்டாங்க. நேற்று அந்த பேசும்போது அவர் சொல்கிறாரு அதனுடைய அப்ளிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. சர்வமேயனுடைய அப்ளிகேஷன் இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. இந்த ஹார்ட்வேர் சீக்கிரம் வரப்போகுது. அதனுடைய விஷயம் நேற்று பிரைம் மினிஸ்டர்லாம் போட்டு பார்த்ததை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சைனா இது எப்படிடா சீர்குலைக்கிறது அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்கு. ஸோ முதல் நாள் என்ன சொன்னாங்க, தண்ணி வரல, கோன்னு சொன்ன மாதிரி ஆட்கள் உள்ளே போக முடியல, இப்படி ஏகப்பட்ட மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. அதில் 10% உண்மை இருக்குது. ஏன்னா 40,000 பேர் எதிர்பார்த்த இடத்துல 4 லட்சம் பேர் வராங்க. ஓகே, இவங்க ஏதோ கம்யூனிஸ்ட் மாநாடுன்னு நினச்சிக்கிட்டாங்க. 40,000 பேர் எதிர்பார்த்துட்டு 4,000 பேர் வந்து நொட்டுறதுக்கு இது கம்யூனிஸ்ட் மாநாடுன்னு நினச்சாங்க. இளைஞர்கள்லாம் ஏஐ வாழ்க்கையில் உருப்படணும், கம்யூனிஸ்ட கோமணத்தை கட்ட முடியாது, நாங்கள் வந்து உருப்படணும், பொழப்பு நடத்தணும்னு ஏஐன்னொடனே வந்துட்டாங்க. இப்போ 40,000 பேர் வர இடத்துல 4 லட்சம் பேர் வந்தால் ஒரு சின்ன ஒரு குளறுபடிகள் இருக்கும். அதை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணுறாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த 3 மணி நேரத்தில் அத்தனையும் சரி செய்யப்பட்டு இன்றைக்கி 5,000 பேர் 15 நிமிஷத்தில் உள்ளே போயிட்டு வந்துடுறாங்க. 5,000 பேர் வந்து லைனில் நின்றாலும் 15 மினிட்ஸில் உள்ள என்ட்ரி கிடச்சிடுது அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏஏ சம்மிட் நடந்த அத்தனை நாடுகள் கூகுளில் போய் போட்டு பார்க்கலாம் இளைஞர்கள். அத்தனை நாடுகள்லையும் அது எந்த சிட்டியில் நடக்கிறோ சிட்டி ஷட் டவுன் ஆகும். ஃப்ரான்ஸில் நடந்தது ஷட் டவுன் ஆச்சு, கனடாவில் நடக்கும்போது ஷட் டவுன் ஆச்சு. அத்தனை நாடுகள்லையுமே இந்த மாதிரி ஒரு சம்மிட் நடந்து இத்தனை வேர்ல்டு லீடர்ஸ் வரும்போது சிட்டியே ஷட் டவுன் ஆச்சு. டெல்லி இயங்கிட்டு இருந்தது, இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. ஓகேவா, இதுதான் மேனேஜ்மெண்ட். ஓகே, தண்ணி கிடைக்கல, குடிக்க தண்ணி கிடைக்கல. ஜெப்டோ உள்ளேயே ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. 10 மினிட்ஸ் டெலிவரி. நடந்து போய் ஆப்பில் வர்றது ரிசீவ் பண்ணுறாங்க, பேக் மாட்டிக்கிறாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க, டெலிவரி பண்ணுறாங்க. சிப்ஸ்லேருந்து தண்ணி பாட்டிலேருந்து பன் பட்டர் ஜாம்லேருந்து திமுக இப்போ பட்ஜெட்டில் கொடுத்து அல்வாலேருந்து எல்லாமே அங்கே பாரத் மண்டபத்தில் கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடு போயிடுச்சா? சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி பரப்பணுமே, இது எடுபடலை மக்கள் மத்தியில், இது மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் எடுபடலை. அதுக்குள்ளே ஒரு கோமாளி எங்களுடைய இதெல்லாம் திருட்டு போயிடுச்சுன்னா அது ஒரு ட்ராமா, அதே பொய். சரி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு மக்குருண்டை ஒரு யூனிவர்சிட்டி, அது நல்ல யூனிவர்சிட்டி தான், நிறைய பேர் அந்த யூனிவர்சிட்டியை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியை கிண்டல் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுறீங்க. பைத்தியக்காரங்களா, நிறைய பேர் ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க மென்டல் மாதிரி. அந்த கேல்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அவனுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க மென்டல் மாதிரி. உங்களுக்கு மோடி பிடிக்கலன்னா நாட்டை அவமானப்படுத்திக்கிட்டு, இப்போ ஒரு யூனிவர்சிட்டி அவமானப்படுத்திக்கிட்டு, அந்த யூனிவர்சிட்டியில் 4 பேர் பண்ண தப்பு இல்லை, அந்த யூனிவர்சிட்டியே பண்ண தப்பாக இருக்கட்டும், அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். அதனால தான் நான் ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். நாளை எதிர்காலம் அவங்க தப்பு பண்ணவங்களாம் வந்து நீங்கள் அது எப்படி சரி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். ஃபுல்லாக அதை ட்ரோல் பண்ணி இப்போ அந்த காலேஜில் படிக்கிறவனுக்கே வெளில சொல்கிறதுக்கு கூச்சமாகும்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி தானே நீங்கள் கெடுத்துட்டு இருந்தீங்க. ஹார்வர்டு, அது லொட்டு லொஸுக்கு கேம்பிரிட்ஜில் படித்தவன் தான் பெரிய இவன். இந்தியாவில் ஐஐடிலையும் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டிலையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் படித்தவன் மக்குன்னு தான் இத்தனை நாள் பரப்பிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் மாறி வரும்போது திருப்பி அதை ட்ரை பண்ணுறான். இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு அது பேசுகிறத கேட்கும்போதே தெரியுது அது ஒரு ஆர்வக்கோளர். டிவியில் முகம் காட்டணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஆர்வக்கோளர். அதுக்கிட்ட போய் 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. அது பாட்டுக்கு அடித்து விடுது, இது நாங்கள் பண்ணோம், இது எங்கள் இதில் தான் பண்ணோம். அந்த அம்மாவையும் நான் பர்சனலாக பேச விரும்பலை, அது ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிருச்சு. ஓகே, அது பொய்ன்னு தெரிய வருது. தெரிய வரும்போது அதை பொய்னா அது பொய், அதோட முடிச்சிடலாம்ல. பத்தியா ஏஐ சம்மிட் எவ்வளோ மட்டமாக நடக்குது, அங்கே எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. மெடிக்கல்லேருந்து, ஆர்கிடெக்ட்லேருந்து, ஃபார்மிங்லேருந்து அத்தனைக்கும் அங்கே ஏஐயில் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுட்ட நீ, அவ்வளோ வெறுப்பு உனக்கு இந்தியா மேலே. வெக்கங்கட்ட பயிலுங்க இந்த ஷேர் பண்ணக்கூடியவங்களாம் எனக்கு சிரிப்பு வருது, கோவம் சேர்ந்து வருது இவனுங்க மேலெல்லாம். எவ்வளோ நல்ல விஷயத்தை பரப்புறதை விட்டுக்கிட்டு உங்களுக்கு மோடி பிடிக்கல, பிஜேபி பிடிக்கல, இது மோடி நடத்துகிற ஏஐ சம்மிட்னு, பிரைம் மினிஸ்டர் நடத்துகிற ஏஐ சம்மிட், இந்தியன் கவர்மெண்ட் நடத்துகிற ஏஐ சம்மிட், இதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தமே கிடையாது.
ஏன் உங்களால் இந்தியாவினுடைய வளர்ச்சியை வந்து ஏற்றுக்க முடியலன்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ மட்டமான ஒரு எண்ணம்? நாளைக்கு உங்கள் வீட்டு பையன், உங்கள் பையனோ உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் அப்பாவோ பிஜேபியில் சேர்ந்து அவர் நல்லது பண்ணால் கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க போல இருக்கே. எதுக்கு ஒரு கட்சி மேலே இவ்வளோ வெறுப்பு வருது உங்களுக்குன்னு புரியல. இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது யார்? சைனா. இல்ல கட்சி மேல வெறுப்பை விட அதை வந்து நாட்டின் மீதான வெறுப்பா தான். நாட்டின் மீதான வெறுப்பை கட்சி மீதாக மாற்றி அதை நாட்டின் மீதாக கொண்டு வர பார்க்குறாங்க. இந்த இஷ்யூ எப்படி வெளில வருது? சைனா பல்ஸ்னு ஒரு பேஜ். அந்த சைனா பல்ஸ் வந்து ஜி ஜின்பிங்கோடைய ஃபேக் அக்கௌண்ட்டு. ஜி ஜின்பிங் ஃபேக் அக்கௌண்ட்னா அவங்க நாட்டில் அவங்க கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு. அவன் வேலையை இந்தியாவை பற்றி அவமானப்படுத்துறது தான். நீங்கள் அதில் போய் அவன் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விவசாயிகள், இந்தியாவுடைய டெக்னீஷியன்ஸு, சயின்டிஸ்ட்டு, கவர்மெண்ட் எல்லாரையுமே டெய்லி 40 ட்வீட் போட்டு அவமானப்படுத்தக்கூடியவன். அவன் சொல்கிறது உண்மைங்கிறீங்க. ஆனால் சைனாவை பற்றியும் ஃபேக் நியூஸ், ஆனால் பாசிட்டிவ் ஃபேக் நியூஸாக பாசிட்டிவ் ஃபேக் நியூஸ். ஏதோ ரோபோ வீடியோ போட்டு இது பார்த்தா அவங்களுக்கு ஏஐ மாதிரி இருக்கும், கிடையாது இது ரியல்னு கீழே க்ரோக்கே ஃபேக்ட் செக் பண்ணியிருக்கு. நேற்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஆனால் இப்படி சைனாவோடைய ப்ரொபகேண்டாவை தெரிஞ்சும் இவ்வளோ நல்லது இந்த பக்கம் இந்த ஏஐ சம்மிட் மூலமாக நடந்திருக்கு, இந்த பக்கம் சின்ன சின்ன 2-3 இஷ்யூ நடந்திருக்குன்னா இந்த நல்லதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த 2-3 கெட்டதை மட்டும் நீங்கள் ப்ரொபகேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வெறுப்பு இந்த நாட்டு மேலே இருக்குது. நீங்களாம் அந்த நாட்டில் வாழறதுக்கு தகுதியானவர்களான்னு நீங்களே கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கிட்டு ஆமான்னு பதிலையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்கள் மூஞ்சில் துப்புறது தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. நான் ரொம்ப கோவமாகவே சொல்கிறேன். இவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு பாசிட்டிவ் இருக்குது. இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஏஐ சம்மிட் நடக்குது, நமக்கு செய்தியெல்லாம் வந்தது. நானும் சரி ஏஐ டெக்னாலஜி அது பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டு அரசியல் கிடையாது, இதெல்லாம் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவனுங்க இப்படி வெறுப்பேற்றினதுனால இப்போ நான் பேசினேன். நானே 4 வீடியோ போட்டேன், 360லேயும் பேசிட்டேன். இந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேசிய எண்ணம் கொண்ட அத்தனை பேருமே இதை பற்றி 10, 15, 20 வீடியோ போட்டான். வெறுப்பேற்றி விட்டல நீ, என் நாட்டை பற்றி தப்பாக சொல்லி எங்களை வெறுப்பேற்றி விட்டல, போடுறேன்டா வீடியோன்னு ஒரு நாளைக்கு 10 வீடியோ 20 வீடியோன்னு போட்டு இன்றைக்கி பட்டி தொட்டி முக்கு வரைக்கும் இந்த ஏஐ சம்மிட்னுடைய சாதனையை கொண்டு போய் சேர்த்த பெருமை சைனாவுக்கும் சைனாவுடைய குறைக்கக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய நாய்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக சொல்லி. அந்த மேக்ரோன் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் பேசும்போது அவர் சொல்கிறாரு, எத்தனை கம்பெனியோட சிஇஓ இந்தியனாக இருக்கேன். பேசினது பாரத பிரதமர் இல்லை, மோடி பேசுனா நீங்கள் சொல்லலாம் தற்பெருமை. பேசுகிறது இன்னொரு நாட்டோடைய பிரசிடென்ட்டு. அவர் சொல்கிறாரு மைக்ரோசாஃப்டில் ஆரம்பித்து எத்தனை கம்பெனியோட சிஇஓஸ் எல்லாத்துக்குமே இந்தியன்ஸ் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய இது வந்து இப்படி பேசிருக்கும்போது இங்கே என்னன்னா ராகுல் காந்தி இல்லை அது மட்டும் சொல்லலை அவர். இந்தியா அப்படின்றது வேர்ல்டு ஆர்டரில் நகரக்கூடிய ஒரு நாடு இல்லை, வேர்ல்டு ஆர்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாரின் நேஷனோட பிரசிடென்ட் ஜெய்ஹூன் சொல்கிறார். சொல்லி முடிக்கிறாரு, ஃப்ரான்ஸினுடைய நட்பும் ஃப்ரான்ஸும் இந்தியா 2 நாடுகளுக்கு இடையிலான நட்பு என்றென்றும் வாழணும்னு சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியுது. முக்கியமாக இன்னொரு மேட்ரு இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்ரி 50 year ஒன்ஸ் நம்ம ரமேஷன் அவர் வரல, நம்ம கூட நிகழ்ச்சியில் கலந்துப்பார். அவர் கூட பேசும்போது அவர் சொன்ன விஷயம், எவ்ரி 50 years ஒன்ஸு ஒரு எக்கனாமிக்கல் இன்பேலன்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே வரும். எப்படின்னா பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி குறையும், இன்ட்ரெஸ்ட்டு கூடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே செழிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒன்று சம்பாதிக்கிறோம், சோம்பேறிங்க கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இது எல்லாம் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகும்னா பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு இன்ட்ரெஸ்ட் கூடும்போது பண தட்டுப்பாடு இந்த சோம்பேறிகளுக்கு வரும். வேலைக்கு போகிறவன் உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டே இருப்பான், சம்பாதிச்சிட்டே இருப்பான், அவன் வாழ்க்கையை டீசெண்டாக வச்சுப்பான். ஓவராக ஆசைப்படாமல் எனக்கு பைக் போகுதுன்னா பைக்கு போதும், எனக்கு காரு வேண்டாம், நான் காரு வாங்க முடியும் போது வாங்கிக்கிறேன், நான் காரு வாங்க முடியாத இப்போவே காரு வாங்கணும்னு ஆசைப்பட்டு லோனு வாங்கி காரு வாங்கினா நான் மாட்டிப்பேன். ஆனால் எனக்கு பைக்கு போதும் அப்படின்னா நாளைக்கு நான் பண கஷ்டம் வரும்போது, இந்த மாதிரி எக்கனாமிக்கல் இன்பேலன்ஸ் வரும்போது கார் வாங்கினவன்லாம் பணம் இல்லாமல் கார் வாங்கினவன்லாம் கஷ்டப்படுவான். பைக்கு வச்சுருக்கிறேன்னா ஓலாவில் புக் பண்ணி சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுவேன், எனக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஸோ இது நிறைய பேர் இதை தப்பு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுன்னா கவர்மெண்ட் மேலே கோவம் வரும். தப்பு கவர்மெண்ட் மேலேயா? இவங்க தவிர தங்களுடைய எக்கனாமிக் இவங்க வந்து பிளானிங் தப்பாக பண்ணி வீடு காருன்னு ஃபாஸ்ட்டாக வாழ்க்கையில் ஃபாஸ்ட்டாக நம்ம எல்லாத்தையும் வாங்கிடணும் இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தில். அப்போது கவர்மெண்ட் மேலே இவங்க பண்ண தப்புனாலே கோவம் வரும். இப்போ இந்த நேரத்தை யாரால் யூட்டிலைஸ் பண்ண முடியும்? வெளிநாட்டு சக்திகளால் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸ்ரீலங்காவில் நம்ம பார்க்குறோம், பங்களாதேஷில் பார்க்குறோம், இன்றைக்கி பல நாடுகளில் நடந்திருக்கு, யூரோப்பில் பல ஊரில் இதெல்லாம் நடந்துருச்சு. அப்போல்லாம் நடக்கும்போது இந்தியா தப்பிச்சிருச்சு. ஏன்னா அப்போல்லாம் உலகமே 4% 3% ஜிடிபி க்ரோத் காட்டிகிட்டு இருந்தப்போ இந்தியா 8.7 காட்டிச்சு.
மோடி வந்து அவர் திட்டத்தின் மூலமாக இதை காப்பாற்றிட்டார். அதனால் இவங்களுக்கு இன்னும் அந்த கஷ்டம் தெரியல. இப்போ 26, 27, 28 எப்பயோ ஒரு தடவை இது வரப்போகுது. இப்போ சைனாவும் அமெரிக்கா போன்ற டீப் ஸ்டேட் போன்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இந்த ஒரு ஜங்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பர்ச்சேசிங் பவர் கீழே போய் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போ மேலே வரும், எப்போ வந்து சந்தோஷமாக வாழக்கூடியவங்க அவங்க பண்ண தப்புக்காக கவர்மெண்ட்டை திரும்பி பார்த்து கேள்வி கேட்க போகுதுன்னு. ஆனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அந்த இன்பேலன்ஸ் வந்துடக்கூடாது. சில சோம்பேறிகள் வந்து அவங்களுடைய அதிக ஆசையினால் நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தையும் தடுத்து நிறுத்தணுன்ட்டு தான் ஏகப்பட்ட ட்ரேட் டீல்ஸ், எஃப்டிஏ போடுறோம். அடுத்தது இப்போது பிரேசில்லேருந்து இது வரைக்கும் வந்துடாத அளவுக்கு மினிஸ்டர்ஸும் கம்பெனி ஓனர்ஸும் வந்துட்டுருக்காங்க. யூரோப் நம்ம பார்த்தோம், அமெரிக்கா நம்ம பார்த்தோம், ஃப்ரான்ஸ் இப்போ பார்க்குறோம், யூஏஇ போட்டிருக்கிற டீலை பார்க்குறோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஜங்ஷனை காப்பாற்றுறதுக்காக பிரைம் மினிஸ்டர் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி சைனாவுக்கு அவங்களுடைய திட்டம் இன்னும் தள்ளி போகும். இதே என்றைக்குமே தடுக்க முடியாது. இது ஒரு நாள் வந்து தான் ஆகும். பட் ஒரு நல்ல கவர்மெண்ட் இருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகலாம். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம். இந்த எக்கனாமிக் டிசாஸ்டர் இந்தியாவில் கூட ஒரு தடவை வந்தது. உலக அளவில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்காவில் நிறைய பேர் அவனே சுட்டுக்கிட்டான். ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கலை. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்து பழகினவங்க. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா இவன் அப்படின்னு வடிவேல் காமெடி வரல, அந்த மாதிரி நம்ம பழகிடுறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும். ஸோ இதுக்கு தான் அவன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சைனா. இந்தியா அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ திருப்பி இந்த ஏஐ சமிட் மூலமாக அது இன்னொரு 3-4 வருஷம் தள்ளி போட்டிருக்கு. இதெல்லாம் பொறுக்காமல் சீக்கிரமாக இந்தியாவை வந்து ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஏஐ சமிட்டை பற்றி அவதூறுகளை பரப்பி இந்தியாவை அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு போக்கில் போயிட்டுருக்காங்க. அதற்கு லைக் பண்ணுற, ஷேர் பண்ணுற, இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இந்தியா மேலே இவ்வளோ வெறுப்பு தெரிஞ்சோ தெரியாமையோ வளர்த்து வைத்திருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், வேறு வேலை இருந்தால் பாருங்கள். அதே மாதிரி அந்த நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னீங்களே, இந்த பொருளாதார பிரச்சனை. நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லோவான ஒரு எக்கனாமிக் க்ரோத் இருந்தபோது நான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஹிந்து க்ரோத் ஆஃப் ரேட்டா. ஏன்னா ஹிந்துக்கள்னா அவர்களுக்கு வந்து நாட்டை வழி நடத்த தெரியாது, அவர்கள் முட்டாள், அவர்களால் நாட்டை முன்னேற்ற முடியாது, இப்படி தான் வளருவாங்க அப்படின்னு அந்த க்ரோத் ரேட்டுக்கு பேர் வச்சுருந்தா ஹிந்து க்ரோத் ரேட்டுன்னு. ஆனால் அப்போ நாம் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? சோஷியலிசம். அதை சொல்ல மாட்டாங்க. சோஷியலிசம் கொள்கையை ஃபாலோ பண்ணதுனால இங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு பொருளாதாரம் மந்த நிலை ஏற்பட்ட போது அதற்கு ஹிந்து க்ரோத் ஆஃப் ரேட் ஆஃப் க்ரோத்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் இந்தியா உண்மையாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. நேஷ்னலிசம் அடிப்படையில் நாம் வந்து ஓப்பன் எக்கனாமி வந்து நேஷ்னலிசம் அடிப்படையில் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். இதுதான் ஒரிஜினல் ஹிந்து ரேட். அவங்களால பொறுத்துக்க முடியல. இனி ஹிந்து எவ்வளோ வெறுத்தாலும் சரி, நீங்கள் வந்து இனி உங்கள் வாயில் சர்வம் சர்வம்னு ஹிந்து மொழிகளான தமிழ், சம்ஸ்கிருதம் இரண்டுக்குமே பொருள் வரக்கூடிய, தமிழ்லேயே சர்வம்னா அனைத்தும், சர்வம் தாளமயம், சர்வம்னு தமிழ் படம் தான் எடுத்திருக்கீங்க, ஹிந்தி படம் எடுக்கல, நல்லா யோசிச்சுக்கோங்க. சர்வம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத, தமிழ் இரண்டுலேயுமே ஒரே பொருள் கொண்ட ஹிந்து மொழிகளை நீங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க போறீங்க அப்படிங்கிறத. இன்னொரு விஷயம் கூட கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மேக்ரோன் அவங்க வந்து மும்பை வந்திருந்தப்போ அவர் ரோட்டில் அவர் பட்டே ஜாக்கிங் போனார். ஆனால் இங்கே சில பேர் சொல்கிறாங்க இந்தியா பாதுகாப்பற்ற நாடு, இங்கே யாரும் வெளியிலலாம் நடமாட முடியலன்னு. இப்படி பார்த்தா இவர் ஒரு பிரசிடென்ட் வாக்கிங் போகிறாரு, ஒரு கிரிக்கெட்டர் ஆட்டோவில் ஏறி போகிற வீடியோ பார்த்தோம். இப்படி இவங்க ப்ரொபகண்டா பண்ணுறது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது வேற ஒன்று. தவறுகள் நடக்குது, நம்ம நாட்டிலையுமே பிரச்சனைகள் இருக்குதான். ஆனால் அது அங்கங்கே ஐசோலேட்டட் ஈவெண்ட். நாட்டை பிடிக்காதவன் அதுதான் இந்தியான்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவான். ஸ்லம் டாக் மில்லியர் மாதிரி எச்சக்கலைங்க வந்து நம்ம நாட்டில் எல்லாமே ஸ்லம்மு தான் பணம் எடுத்துகிட்டு போவான். ஆனால் அதை விட கேவலமாக இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது. என்ன அதை விட நாத்தடிக்குது அமெரிக்காவில் பல பகுதிகளுக்கு போனால். எதை காட்டுறோம், எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்தியா சேஃப் தான். 99% இந்தியா சேஃபாக இருக்குது. 1% இந்தியாவில் பிரச்சனைகள் இருக்குது, தவறுகள் செய்கிறாங்க, இங்கேயுமே அயோக்கியர்கள் இருக்காங்க. அதெல்லாம் கடந்து நம்ம போனோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, காமன்வெல்த் இந்தியா நடத்துச்சுன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அதில் பிரச்சனை வராமல் இருக்காது. ஆனால் காமன்வெல்த் ஸ்டேடியமே இடிஞ்சு விழுது இல்லை, யூபிஏ டைமில் இடிஞ்சு விழுந்தது இல்லை, அதுதான் தப்பு. அந்த மாதிரி ஊழல் வந்து இப்போ நடக்காது. ஆனால் சிஸ்டமில் என்றைக்குமே பிரச்சனை இருக்கும். கவர்மெண்ட் வந்து தெளிவாக இருக்கும்போது தான் அதை ரெக்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அடுத்த விஷயம், நேற்று நம்ம மக்கள்கிட்ட சில கருத்துக்கள் கேட்டிருந்தோம். திமுக அரசு இப்போ மகளிருக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதை பற்றி 2 விஷயங்களை முன் வச்சு மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இது போல் பல சுவாரஸ்யமான காணொலிகள் உங்களை நேரடியாக வந்து சேரும். என்ன ஆகும்? தேர்தல் நெருங்கும் நிலையில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 500
தேர்தல் முடிவு 5000 சாரி, நீங்க அவங்க 200 500 வச்சுக்காதீங்க. சின்ன வயசுல மேக்ஸ்ல வீக்கு வழங்கப்பட்ட ரூபாய் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கீங்க, கோட்டு போட்டிருக்கீங்க. படிக்க எங்களை தெரியல. பொறுத்த வரைக்கும் எனக்கு கண்ணாடி தெரியல. போட்டு கோட்டு போட்டவனா படிச்சவன் தான். அது வெள்ளையா வேற இருக்காரு. வகுடு எடுத்து சீவிட்டு கோட்டை- வந்திருக்கீங்க. வெள்ளையா இருக்கு. வெள்ளையா வேற இருக்காரு. படிப்பாளிக்கான எல்லா அறிகுறியும் இருந்துகிட்டு இப்படி 5500ன்னு திமுக காரன் மாதிரி எனக்கு தெரியல அந்த விவேக் காவடியில ஒரு சரி, எனக்கு தெரியல. அதுல அவங்கள்ட்ட 2 விஷயம் கேட்டிருந்தோம். என்னன்னா, தேர்தல் முடிவுல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தாது. 2வது வந்து திமுகவின் செல்வாக்கை உயர்த்தும். அதுல ஏற்படுத்தாதுன்னு 72%, செல்வாக்கை உயர்த்தும் சொல்லிட்டு 28%. ஒரு 1-2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்டத்தட்ட இந்த சர்வேல பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 78 பண்ணவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. 1400 பேர்கிட்ட இந்த சர்வேல கலந்துக்கிட்டாங்க சிறிது நேரத்திலேயே, குறுகிய நேரத்திலேயே. ஸோ அதனால உங்களுக்கு நன்றிகளை இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அதில் 72%ங்கிறது பெரிய நம்பர். அந்த நம்பர் வந்து இது ஒன்றும் பெரிய அளவில் யூஸ் இருக்காது. இதை எப்படி இல்ல, பார்க்குறீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தடவை என் வீட்டு கதவை வந்து தட்டி எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து பகிரப்பட்டது. வாங்கிட்டீங்களா? ஊர்லையா இங்கேயா? இங்கே சென்னையில். சென்னையில் நான் சொன்னேன், எனக்கு எதுக்குங்க கொடுக்குறீங்க? அதாவது அங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் போல், இந்த ஏரியாவில் கொடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி தர சொன்னாங்க. அதனால தான் எனக்கு இங்கே ஓட்டே கிடையாதுங்க, உங்கள் பணம் தாங்க, எங்கே இருந்தால் என்ன வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ மக்கள் வந்து என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னா, கட்சிகள் பணம் கொடுத்துச்சுன்னா கட்சி நமக்கு பணம் கொடுக்குதுன்னு நினைக்கல. நம்ம பணத்தை இவங்க 5 ஆண்டுகளில் நம்ம பணத்தை எடுத்துக்கிறாங்க. தேர்தல் வரும்போது அதை நம்மகிட்டயே கொடுத்துட்றாங்க. ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும், எந்த கட்சி இனி நம்ம பணத்தை சாப்பிடணும்னு முடிவு செய்ய வேண்டியது நாம தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இது. 5000ன்றது என்னோட பணம், நீ அதை எனக்கு கொடுக்குற தேர்தல் சமயத்தில். ஆனால் ஓட்டு போட போகிறது நான், யார் வேணும்னு முடிவு பண்ண போகிறதும் நான் தான் அப்படின்றது மக்களோட மைண்ட் செட்டாக மாறிக்கிட்டே வருது. அதனுடைய வெளிப்பாடாக நீங்கள் எப்படி பார்க்குறேன்னா, அந்த 28% அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேல திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய வாக்கு. ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் திமுக பேர் சொல்லலை. அதனால திமுக 28 தானா அப்படின்னா என்னாலே நம்ப முடியல. பட் 28 வந்திருக்கு. அப்போது கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ்ஸு, சின்ன சின்ன மற்ற கட்சிகள் இவங்க யாருமே நம்ம சர்வேல திமுகங்கிறது அவங்க வாயில் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக காரங்க அவங்கள இன்சல்ட் பண்ணி கோவப்படுத்தி ஈகோவை கிளப்பி வச்சுருக்காங்க. அதுதான் நான் இந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரரை பார்த்து அவர்கிட்ட சர்வே எடுக்கும்போது கேட்டேன். நான் இது மாதிரி, சரி உங்களுக்கும் இந்த திமுகவுக்கும் இப்படி ஒரு இது போயிட்டுருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது என்னங்க பண்ணுறது, இவ்வளோ நாள் நாங்கள் இங்கே இருக்கோம், இது வரைக்கும் எங்களை வந்து ஒரு வாரத்துக்கு கூட கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பேசலை, எலெக்ஷன் நெருங்க போகுது, இது வரைக்கும் எங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணல, எதுவுமே முடிவு எடுக்காமல் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, எங்களுக்கும் கோவம் வருது, வருத்தமாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, இப்படி தான் அவங்களோட பதில் இருக்குது. நிறைய பேர் என்னென்னா, எங்கள் தொகுதியில் எங்கள் சின்ன நின்றா போடுவோம், திமுக நின்றா போட மாட்டோம், நாங்கள் விஜய்க்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அதனால் விஜய்க்கும் கொஞ்சம் மற்ற சர்வேல சொல்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இந்த சர்வேல வந்து வாக்குகள் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம அதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக போடுற வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 28 அப்படிங்கிறது தான் திமுகவுடைய பேஸ். இஸ்லாமியர்கள், அப்புறம் திமுகவுடைய கோர் ஓட்டு, அதுக்கப்புறம் திமுகவால் ஏமாற்றப்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள 28% இருக்காங்க. இந்த 28% எங்கே போய் எந்த இடத்துலேருந்து வரும்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு அர்பனா, இல்லை ரூரலா? அது பரவலாக இருக்குது, ஓரளவுக்கு பரவலாக இருக்குது. திமுகவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தாக தான், யூனிட் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ பரவலாக இருக்குது. இந்த 28 தான் திமுக இந்த எலெக்ஷனில் இன்னும் அவங்களுக்குள்ள கூட்டணி ஜெல் ஆகாமல் அப்படியே இந்த நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா அதிகபட்சம் திமுக எடுக்கக்கூடிய வாக்கு இந்த 28, கூட்டணியே எடுக்கக்கூடிய வாக்கு இந்த 28% தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 28 கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இதனால் செல்வாக்கு உயரும் அப்படின்னு. ஆனால் உயரலை, கரெக்டாக 28 தான் வந்திருக்கு. இது ஒரு 35 40 வந்திருந்தால் நம்ம உயரும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். மீதி 72. இதில் இன்னொரு விஷயம், விஜய் வந்து அவர் மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாங்கிக்கோங்க, இது உங்கள் பணம் தான் அப்படின்னு. ஒரு நியாயமான லீடர் இப்படி சொல்லக்கூடாது. நியாயமான லீடர் இப்படி சொல்லக்கூடாது. வாங்கி அவன் மூஞ்சிலே வீசுங்க, நானடா உனக்கு 5000 ரூபாய்க்கு தானாடா வர்த்து அப்படின்னு கேளுங்க. ஆனால் விஜய்க்கு அரசியலும் தெரியல, ஒரு நியாயமான லீடரும் இல்லை, ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. மக்களை தப்பு பண்ண சொல்கிறார். வாங்கிக்கோங்க, அது உங்கள் பணம் தான், ஆனால் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டுக்கோங்க. இதுவே அவருடைய ஒரு இது ஊழல் எதிர்ப்புக்கு எதிராக இருக்கு. ஊழல் எதிர்ப்புக்கு எதிராக அவருடைய தரத்தை காட்டுது. ஒரு நல்ல அரசியல்வாதினா 5000 ரூபா தான். எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், பார்த்துருக்கீங்களா? 5000 ரூபா தான் உன் விலையா, அதில் 5 ரூபா ஏதோ சொல்லியிருப்பாங்க. எலெக்ஷன் எத்தனை தடவை வருது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 ரூபா தான் உன்னுடைய விலையா, மதிப்பா? உன் மதிப்பு 5 ரூபா தானா, வாங்காத அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் விஜய் என்ன சொல்கிறாரு, 5000 வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதே தப்பு. ஆனால் அதை
ஒரு மக்கள் கரப்டாக இருக்கிறதுனால விஜய் கரப்டாக இருக்காரா, இல்லை விஜய் கரப்டாக இருக்கிறதுனால சில அவருடைய ரசிகர்கள் கரப்டாகிறாங்களான்னு தெரியல. அந்த ஒரு மனநிலை நிறைய பேருக்கு, குறிப்பாக பெண்கள் மத்தியில் 5000 ரூபா வாங்கினா கூட அது எங்கள் பணம் தான், ஆனால் நாங்கள் டிவிகேக்கு தான் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு போடுறவங்க இந்த மாதிரி கிரிஞ்சு வீடியோ பண்ணுறதில்ல. போடும்போது அதிமுகவுக்கு போடலாம், பாஜகவுக்கு போடுவாங்க போல இருக்குது. ஆனால் வீடியோ பண்ணுறது டிவிகேக்காரங்க நிறைய பேர் வீடியோ பண்ணுறாங்க. ஸோ இந்த 5000 ரூபா கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வந்து அவங்கள திருப்திப்படுத்தலை. மக்களினுடைய தேவையை வேறு இன்னொரு அதை விட பெரிய ஒரு லட்சியத்தில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு 1 சவரன் தங்கமோ 2 சவரன் தங்க கட்டியோ கொடுத்தா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. நீங்கள் அங்கங்கே வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் தங்கத்தை வாங்கி மக்களுக்கு பிரித்து கொடுத்து அபினவ் டோர் தட்டி ஏதோ பணம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்க. அதுபோல் அதுவே ஒரு தங்க கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அபினவும் இந்த சிவப்பு கருப்பு துண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்து நேரம் திமுக தெரியும் யாரு வா அப்படின்னு பேசியிருப்பாரு. 5000ல் மக்களை ஒதுக்காதீங்க அப்படின்னு. நம்மளும் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கோம், நம்ம வீட்டு கதவை யாரும் தட்ட மாட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் மக்கள்கிட்டனா, அப்படி தங்க கட்டியே தந்தாலும் அதை எடுத்து உங்களை ஊழல்வாதியாக மாற்ற முயற்சி பண்ணுறோம், மண்டையிலே போட்டு அவன் மண்டையை உடைங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த தங்க கட்டி வாங்காதீங்க. அது 7 ஜென்மத்துக்கும் நம்ம குடும்பத்தை கர்மாவில் போய் அதை சிக்க வச்சிரும். அந்த கர்மா மட்டும் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய பார்வை. இதனால் எந்த விதமான ஒரு இம்பேக்ட்டும் கிடையாது. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு போல் இருக்குது. இதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் போடுறோம், கமெண்ட் செக்ஷனில் போடுறோம், சோஷியல் மீடியாலையும் போடுறோம். இன்றைக்கி கலந்துக்கிட்டதை விட 2 மடங்கு அதிகமாக 2000 பேர் நாளைக்கு போலில் கலந்துக்கணும் அப்படிங்கிற என் ஆசையுமே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. அதாவது தாவேக்கா கூட எந்த கட்சி இப்போ ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு கட்சியாக கூட்டணிக்கு போயிட்டாங்க. தாவேக்கா கூட இன்னும் கூட்டணி போகாத சில கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளோட பெயரை நம்ம பட்டியலிடுறோம். அதில் உங்களுக்கு இந்த கட்சிக்கு அவங்க கூட போக வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி இதை சொல்லலாம். குறிப்பாக இந்த போலில் டிவிகே தொண்டர்கள் அதிகமான நண்பிகள்லாம் வந்து கலந்துக்கோங்க. உங்கள் கூட்டணி எந்தெந்த கட்சிகள் வரணும்னு சுவாரஸ்யமான ஆப்ஷன்ஸ் கீழே தரப்படும். பயங்கரமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த தகவல் விஜயோ புஷி ஆனந்தோ பார்த்தாங்க அப்படின்னா உங்களுடைய ஆசையும் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் அதை ரொம்ப சொல்லிக்கிறேன். நீங்களும் இந்த இதை வந்து தளபதி குரூப்ஸ், தளபதி வெற்றி கொண்டான் வாட்ஸ்அப் குரூப்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய பேர் நம்ம இதில் சர்வேல கலந்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நிறையா டாப்பிக்கு விராவரியாக, சில நேரத்தில் கோபமாக, சில கடுமையாக வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பேன். அது அவங்க பண்ண அளவுக்கு தேசத்துக்கு எதிரான கடுமையான காரியம் கிடையாது என்னுடைய வார்த்தைகள். அதையும் சில பேர் தவறாக எடுத்திருந்தால் மன்னிச்சிடுங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Omax, Vest and Briefs.